எலும்பு மண்டலங்கள் இணையும் பகுதி, நரம்பு மண்டலங்கள் இணையும் பகுதி, இரத்த குழாய் மண்டலங்கள் இணையும் பகுதி, தசை மண்டலங்கள் இணையும் பகுதியில் எல்லாம் உடலில் வர்மங்கள் அமைந்துள்ளன. அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம். இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நமதற்கென் செய்வோம். நாடி நரம்புகளை பற்றி ஆழ்ந்த தெளிவான கருத்துக்களை தமிழர்கள் தெரிந்து வைத்திருந்தனர். நாடியோட்டத்திற்கான நரம்புகள் 72,000 என கணக்கிட்டனர். வர்ம கண்ணாடி என்ற நூலில் கீழ்கண்டவாறு 72,000 நாடி நரம்புகள் பரவியுள்ள இடங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளது. இதில் 108 வர்மங்களும் 8 முக்கிய அடங்கல்களும் உள்ளன. 72,000 நாடிகளும் வர்ம தளங்களாகும். நம் பழக்கத்தில் இருப்பது 108 வர்மங்கள் ஆகும். பெயர் சூடாப்பட்ட வர்மங்களே 360க்கும் மேல் உள்ளது. இந்த 72,000 நாடிகளையும் இயக்குவதற்கு இந்த 108 வர்மங்களே போதுமானது. இந்த 108 வர்மங்களையும் இரண்டாக பிரித்து கொள்ளலாம். அவை படுவர்மம் 12, தொடுவர்மம் 96. இந்த வர்மங்களை தான் தடைவர்மம், தட்டுவர்மம், அடிவர்மம், இடிவர்மம் என பல பெயர்களில் குறிப்பிடுகிறோம். இந்த 108 வர்மங்களையும் 8 அடங்கல் வர்மங்களை கொண்டு இயக்க முடியும். ஒவ்வொரு அடங்கல் வர்மங்களும் 13 அல்லது 14 வர்மங்களை இயக்கும் வல்லமை கொண்டது. இதற்கெல்லாம் அடுத்தபடியாக இருப்பது மெய்தீண்டா காலம், சித்து விளையாட்டு, கண்கட்டி வித்தை, நோக்கு வர்மம் என்பவை ஆகும்.